இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கீரை சட்னி பண்ணலான்ட்டு இருக்கோம். கீரைனா இது வந்து மிளகு தக்காளி கீரை, இதை மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க, சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காயெல்லாம் இருக்கும், சுக்குட்டி காய். இது வந்து மணத்தக்காளி கீரை. இதை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா வதக்கிடணும். இந்த கீரை சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கீரையை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சாச்சு. அடுத்து கடலப்பருப்பு கொஞ்சம், ரெண்டு வரமிளகா, புளி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், 1 ஸ்பூன். இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடலாம். வரமிளகா, கடலப்பருப்பு, புளி போட்டாச்சு. தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காய் போட்டாச்சு. வதக்கி வச்ச மணத்தக்காளி கீரை போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. இதை மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு வரலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.